இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், முன்னேறணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் முன்னேறுறது, எப்படி நான் சாதிக்கிறது, எப்படி எல்லா காரியத்தையும் எனக்கு நன்மையா நான் மாற்றுவது, எப்படி நல்ல காரியங்கள் பிறப்பிப்பது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும் சேரும் போதுதான். ஆபிரகாமுடைய பின்னணி வேறையா இருக்குது, சாராளுடைய பின்னணி வேறையா இருக்குது, ஆபிரகாமுடைய கலாச்சாரம் வேறையா இருக்குது. ஆனா கலாச்சாரத்தை அவர்கள் உருவாக்க வரல, கர்த்தரை நம்பி வாழ வந்திருக்கிறாங்க. அப்ப 75 வயசு வரைக்கும் அவன் கலாச்சாரத்துல வாழ்ந்திருக்கான், பின்னணியில வாழ்ந்திருக்கிறான். அவனால வெற்றி பெற முடியல. ஆனால் அதுல இருந்து விடுவிக்க தேவன் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறாருன்னா பின்னணியை மாற்றும்படியான வார்த்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, பின்னணி பிள்ளையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்லை, மலடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யோசிச்சு பாருங்க, உன் சந்ததியை பத்தி பேசுறாரு. அப்ப சந்ததிக்கே வாய்ப்பு இல்லை, பின்னணி. இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்க பின்னணியே சார்ந்திருந்தீங்கன்னா அது உங்களை வாழ வைக்காது, உங்க கலாச்சாரத்தை நம்பி இருந்தாலும் வாழ வைக்காது. ஆனா கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உங்களை வாழ வைக்க போதுமானவர. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வதுன்னு பார்த்தோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம். ஆசீர்வாத சொந்தக்காரர் யாரு? கர்த்தர். இங்க சொல்லும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்ப கர்த்தர்னாவே ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா கர்த்தர். இப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு மனுஷனை அடைச்சி அந்த ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் யாருன்னா ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம்னா அப்புறம் பார்த்தோன்னா இது வரைக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தருன்னு வந்துச்சு. இங்க சொல்லும்போது பார்த்தோன்னா ஆபிரகாம்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா ஆபிரகாம். அப்ப அந்த ஆபிரகாம்னா ஆசீர்வாதம் தெரியும் போது அடுத்தது ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. ஆபிரகாம்னா ஆசீர்வாதம் தெரிஞ்சிச்சுப்பா, அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னா விசுவாசத்துல பெற்றுக்கொண்டான். அப்ப கர்த்தர்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா கர்த்தர் ஒன்று. ரெண்டாவது ஆபிரகாம்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா ஆபிரகாம். மூன்றாவது ஒன்று சொல்லி கொடுக்குறாரு நமக்கு ஆண்டவர். ஆபிரகாம்னா ஆசீர்வாதம்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த ஆசீர்வாதத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்னா ஆபிரகாம்னா விசுவாசம் அப்படின்னு வச்சுட்டாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், முன்னேறணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் முன்னேறுறது, எப்படி நான் சாதிக்கிறது, எப்படி எல்லா காரியத்தையும் எனக்கு நன்மையா நான் மாற்றுவது, எப்படி நல்ல காரியங்கள் பிறப்பிப்பது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும் சேரும் போதுதான் அங்க மாற்றங்கள் என்ன பண்ணும். அப்ப இங்க ஆபிரகாமை குறித்து ஒரு மனுஷனை கர்த்தரை அழைச்சி வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். அதை நான் வலியுறுத்தி சொல்லியார். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, புதுசா வந்திருக்கலாம், இல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி அதை நம்பி புறப்பட்டு போனீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, என்னிட்ட என்ன பிரச்சனை இல்லை. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரா, அந்த வார்த்தையை நம்புறேன்னா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அங்க பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும், ஏற்படும். அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப ஆபிரகாம் எப்படி நம்பி போனான் அப்படின்னா விசுவாசத்துல போனானா. எப்படி போனானா? அப்ப ஆண்டவரை நம்பி நீங்க போனீங்கன்னா, ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அதை நடத்த அவர் போதுமானவர் என்ன பண்றாரு இருக்கிறார். தான் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் என்ன போடுறேன், நீங்க உங்களை போட்டுக்கணும். விசுவாசத்தினாலே மைக்கேல் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல். அப்ப போற இடம் என்னன்னு தெரியல, ஆனா கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு நமக்கு எப்படின்னா போக இடம் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் கீழ்ப்படிவேன். அப்ப இன்னைக்கு நாமளுமே கீழ்ப்படிந்து போகணும். எதுக்கு கீழ்ப்படினா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன பண்ணும்,
ஏற்படுத்த நீங்க கேட்கல. நான் இது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருந்தேன். இல்லைங்க, நம்ம உண்மையிலே கீழ்ப்படிஞ்சோம்னா அந்த வார்த்தை நமக்குள்ளார வேலை செய்ய என்ன பண்ணும்? ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கீழ்ப்படியும் போதெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார வேலை செய்ய. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற. அப்ப அவன் ஒரு தேசத்துல இருக்கிறான். அந்த தேசத்தை விட்டு வர சொல்றாரு. அவன் வீட்டை விட்டு வர சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லும்போது, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க வேணா பயப்படலாம். ஆனா அவன் பயப்படல. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய பின்னணியை குறித்து, சாராவுடைய பின்னணி குறித்து தெரிஞ்சா நமக்கும் விளக்கம் நல்லா என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப ஆபிரகாமுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது அவனுக்கு வயது 75. எத்தனை வயது? 70. இப்ப நம்ம உலகத்துல இன்னைக்கெல்லாம் 75 வயசு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா, அப்பாடா பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அந்த காலகட்டத்துல போயிட்டோம். ஆனா அந்த காலகட்டத்துல 75 வயசுல முடிகிற காலகட்டத்தை தான் வாழ்க்கையை துவக்குறான். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நிலையில இருந்தனா கர்த்தர் துவக்குகிறார். நான் வரும்போது சொன்னேன், 51 வயசு திரும்ப துவக்குறாரு எனக்கு. ஹல்லேலூயா. அப்ப 75 வயசுல உலகம் முடியுதுன்னு நினைச்சிட்டு இருக்குது. ஆண்டவர் புதிய வாழ்க்கையை துவக்குகிறார். நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஐயோ முடிஞ்சிருமோன்னு நினைச்சு வந்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை என்ன பண்றாரு? சொல்லுங்க பக்கத்துல, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப எப்படி அங்க ஆபிரகாமுடைய பின்னணி என்ன? 75 வயது. ரெண்டாவது ஒண்ணு சொல்லப்படுது அவரை பத்தி சொல்லும்போது, அங்கிருந்து கல்தேயர் பட்டணத்தில் ஊருங்கிற கல்தேயர் பட்டணத்திலேருந்து கிளம்பி வராரு இல்லையா? வரும்போது என்னத்தை கொண்டு வருகிறாருன்னா, அங்க அவர் சம்பாதித்த பொருட்களும் ஜனங்கள், இது ரெண்டு தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. வேற ஒன்றும் பெருசா இவருடைய பின்னணி ஒண்ணு 75 வயசு. ரெண்டாவது சொல்லிக்கிற மாதிரி பொருட்களோ ஜனங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணல, இல்ல. அப்ப சொல்லிக்கிற மாதிரி பின்னணி ஒண்ணுமே இல்லவே இல்ல. ரெண்டாவது சாரால பார்த்தாலும், சாரால பத்தி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஒண்ணு அவங்க மலடி. பிள்ளை இல்லைங்கிறதுனா சொல்லுவோம், பிள்ளை இல்லைன்னா உனக்கு குழந்தை பிறக்கன்னு. ஆனா இங்க குழந்தை பிறப்பதுக்கு வாய்ப்பே. அப்ப ஆபிரகாமுடைய பின்னணி ஒரு விதமா இருக்குது, சாராவுடைய பின்னணி ஒரு விதமா இருக்குது. இந்த ரெண்டு பேருடைய பின்னணியும் மாற்றும்படியாய் தேவன் அன்னைக்கு அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். உங்க பின்னணி, உங்களுடைய கணவருடைய பின்னணியோ, மனைவியுடைய பின்னணியோ, பிள்ளைகளுடைய பின்னணியோ வேறு விதமா இருக்கலாம். ஆனா அந்த விதத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். எதப்பா நான் சொல்றது? அப்ப நான் என் கணவர் இப்படி இருக்கிறாங்க, மனைவி இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பின்னணி இதுதான், எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அப்ப எந்த பின்னணியுமே சரியில்லை. இன்னும் சொல்ல போனா கலாச்சாரமே மாற்றமா என்ன பண்ணுது, வருகிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் வேற தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தான். இங்க தேவனை நம்பி வர ஆரம்பிக்கிறான். பெரிய பெரிய வித்தியாசம். இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தை நாம இருக்கும் பாருங்க, பல்வேறு தெய்வங்களும் பல்வேறு வழிபாட்டு முறைகள்ல போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப பின்னணி ஒரு விதமா இருக்குது, வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழிபாடு, அதாவது கலாச்சாரத்தை நம்பி வாழறோமா, கர்த்தரை நம்பி வாழறோமா? இன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது. நான் கலாச்சாரத்தை குறை சொல்லல, நல்ல கலாச்சாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நல்ல கலாச்சாரமா அது நமக்கு ஏற்றதா இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாத கலாச்சாரம் என்ன பண்ணணும், விட்டு. அப்ப இங்கதான் ஒரு வார்த்தை சொல்றீங்க, யாரும் வெள்ளை போட கட்டணும் அவசியமும் இல்லை, கட்டுனாலும் தப்பும். கட்டுனா தான் ஆண்டவர் ஏத்துக்குவார், கட்டுலன்னா ஆண்டவர் ஏத்துக்கொள்ளவே மாட்டார். முக்காடு போட்டதான் ஜெபத்தை கேட்பார், முக்காடு போட்டோன்னா கேட்க மாட்டார். முழங்கால் படிக்கிட்டா தான் கேட்பாரு, முழங்கால் படிக்கிட்டு எல்லாமே செய்யலாம், எது தவறு இல்லவே இல்லை இல்லைங்களா? இப்போ நான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லவே. இப்போ நீங்கள் யாராவது எனக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா, என் ரூமில் போய் நான் முழங்கால் படிக்கிட்டு தான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறேன். நான் முழங்கால் படி போடுறதால என் ஜெபம் கேட்கப்படல. புரியுதுங்களா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்ப என்ன பண்ற, என்ன நான் தாழ்த்துறேன், என்னுடைய சூழ்நிலைகளோ என்னுடைய காரியங்களோ. இன்னைக்கு பலவீனமா இருந்தா கூட நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். நேற்று கூட யாரோ ஜெபம் பண்ணும்போது கத்திரி மெட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்லிச்சு, இல்லை பாப்பா ஃபோன் பண்ணும்போது நான் முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணேன். அப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறது நல்லது. அதனால தான் எனக்கு பதில் வருதுன்னா இல்லை. அப்ப கலாச்சாரத்தின் அடிப்படையிலே கத்தட்ட வரும்போது அங்க ஒரு கதையும் என்ன பண்ணாது, ஆகாதான். அது மாதிரி என்னோட பின்னணி நம்பி வரும்போது எந்த கதையும் எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த பின்னணி எனக்கு எப்படினாலும் இருக்கலாம், ஆனா அந்த பின்னணியை மாற்றக்கூடிய தேவனை நான் நம்புறேன். அப்ப ஆபிரகாமுடைய பின்னணி வேறையா இருக்குது, சாராவுடைய பின்னணி வேறையா இருக்குது, ஆபிரகாமுடைய கலாச்சாரம் வேறையா இருக்குது, சாராவுடைய கலாச்சாரம் வேறையமா இருக்குது. ஆனா கலாச்சாரத்தை அவர்கள் உருவாக்க வரல, கர்த்தரை நம்பி வாழ வந்திருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் கர்த்தரை வாழ வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்ப ஏன்னா கர்த்தரை நம்பும் போது தான் வாழ்க்கை உண்டாகுது.
அப்ப 75 வயசு வரைக்கும் அவன் கலாச்சாரத்துல வாழ்ந்திருக்கான், பின்னணியில வாழ்ந்திருக்கிறான். அவனால வெற்றி பெற முடியல. ஆனால் அதிலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாருன்னா, பின்னணியை மாற்றும்படியான வார்த்தை. கர்த்தர்ட்ட வரும்போது மாத்திரம் சும்மா தடவி கொடுத்து பேசுறவர் அல்ல. மாறாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். எப்படி பேசுறாரு பாருங்க. அவன் பின்னணி இதா இருக்குது, அவன் கலாச்சாரம் அப்படிப்பட்டதா இருக்குது. ஆனா அதன் மத்தியில் ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. 2ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்கள்லாம். அப்ப யோசிச்சு பாருங்க. பின்னணி பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்லை, மலடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. உன் சந்ததியை பத்தி பேசுறாரு. அப்ப சந்ததிக்கே வாய்ப்பு இல்லை, பின்னணி. இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்க பின்னணியே சார்ந்திருந்தீங்கன்னா அது உங்களை வாழ வைக்காது. உங்க கலாச்சாரத்தை நம்பி இருந்தாலும் வாழ வைக்காது. ஆனா கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உங்களை வாழ வைக்க போதுமானவரை. அப்ப 75 வயது முடிஞ்சு போற நாட்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாத நாட்கள். ஆனா அந்த நாட்களை கர்த்தர் துவக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நான் தான் நம்புறேன், நீங்களும் அதை நம்ப ஆரம்பிங்க. இது வரைக்கும் நான் வாழ்ந்து பார்த்துட்டேங்க, என்னால ஜெயிக்க முடியல. கர்த்தரை ஜெயிக்க வைப்பாரா? ஜெயிக்க வைப்பார். எதை நம்புறேன்? கர்த்தரையும் கர்த்தரை வார்த்தையும் நம்புறேன். ஆமென் சொல்லாமா? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்புறேன். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தை என் பின்னணியை உடைச்சி எடுக்கும், என் கலாச்சாரத்தை மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப பின்னணி உடையணுமா? நான் ரொம்ப கடன் வாங்கி என் பின்னணி என்ன? ஒரே கடங்க, எல்லா நிலமும் அடகுல இருக்குதுங்க. அது உங்க பின்னணியா? கர்த்தர் மாத்துறார். அப்ப அந்த நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்களா, அவங்கள நம்புறீங்களா, கர்த்தரை நம்புறோமா? அவர்கிட்ட போய் எப்படியாவது என்ன குறைங்க, அவங்க குறைக்க மாட்டாங்க. அம்மா தானே. இப்போ பவுன் எல்லாம் இப்போ திருமணம் பண்ணுன்னா நம்ம நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணால் போதும், பவுனே வேணான்னு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பவுன் போட்டால் தான் ஆகணுங்கிற ஆள் என்ன பண்ணுது, அப்படியும் கல்யாணம் நடந்துட்டு தான் இருக்குது. நாம தான் பவுனை பார்த்துட்டு அப்படின்னு யோசிக்கிறோம். கர்த்தர் ஆன்னு பார்க்குறதே இல்லை. அவருக்கு எல்லாமே சீப்பு தான். சீப்புன்னா தெரியுமா? சும்மா தள்ளி விட்டு இதெல்லாம் அப்படின்னு போகிற ஆள். அப்போ நாம் எந்த பின்னணியை சார்ந்து இருக்கிறோம், எந்த கலாச்சாரத்தை நம்பி இருக்கிறோம்? நிறைய பேர் கிறிஸ்துவமே கலாச்சாரம் மாறி போச்சு. அதில்தான் திருவிருந்து வாரம் கொடுத்தோம்னா, திருவிருந்து வாரமாக கொடுக்குற. அதை ஏன் எடுக்கிற ஆள் எப்படிப்பட்டவனா அது இருக்கிறான்னு தெரியுமா? அவனுக்கு கொடுத்தா அவன் செத்து போயிட்டான், என்ன பண்ணுறது? சாவ மாட்டான். இது பிழைக்கிறதுக்காக கொடுக்குறோம், சாவுறதுக்காக கொடுக்கல. நான் 3 வேலை எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ, உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா? 3 வேலை, காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட்டு. ஏன்னா நான் பிழைக்கணும், வாழணும். எத்தனை நாமே சொல்றது? அப்ப இதை ஏன் சாகுறார்கள்னா, இதை குறித்த அறிவு இல்லாம இருக்கும்போது சாகுறாங்க. இதை குறித்த அறிவு இருக்கும்போது இல்லையா, டாக்டர் சொல்றாரு இல்லையா, மாத்திரை காலையில போடணும், சாயந்தரம் போடணும், நைட்டு போடணும்னு சொல்றாரு இல்லையா. நைட்டு போடுற மாத்திரைய காலில் போட்டா முடிஞ்சிச்சு. நைட்டு போடுற மாத்திரை தூக்க மாத்திரை. நீ காலில் போட்டுனா பகல் பூரா தூக்கமா இருக்கும். என்னன்னு தெரியல, சுத்துது அப்படின்னா தவறா போட்டிருக்கிற. அப்ப தவறா போட்டு சரியானதை பார்க்க முடியாது. அப்ப நான் கர்த்தர் நல்லா அது சொல்றேன், சரியான பின்னணிக்குள்ளார, சரியான வார்த்தைக்குள்ளார, சரியான விசுவாசத்துல போகும்போது நான் ஜெயிக்க முடியும். அப்ப நான் சொல்லும்போது, இன்னும் விசுவாசம் சொல்லும்போது கடுகளவு விசுவாசம் சொல்றாரு. இருக்கிறதுல பெருசா சொல்லியிருந்தா பரவாயில்ல, மலையளவு விசுவாசம் சொல்லியிருந்தா கூட நம்ம ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். அது சொல்றாரு, கடுகளவுன்னு சொல்றாரு. அப்ப உனக்குள்ளார இயேசுவை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து கடுகளவு நம்பிக்கை இருக்குதா, நீ ஜெயிச்சிருவாங்கிறார். சொல்லுங்க பக்கத்துல, கடுகளவு விசுவாசம் இருந்தாவே மலையை பெயர்க்கலாம், மலையை பெயர்க்கலாம். ஆமென். அப்ப பின்னணி கலாச்சாரம் என்னை வாழ வைக்காது, கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அப்படிதான் ஆபிரகாம் வந்தான். அவன் பின்னணியை பத்தி யோசிக்கல, அவன் கலாச்சாரத்தை பத்தி யோசிக்கல. நான் இந்த கடவுளை நம்பினேனே, அந்த கடவுளை நம்பினேன், 30 முக்கோடி தேவன் நம்பினேன்னு யோசிக்கல. கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப கர்த்தரனை வரான், வாழ்ந்துட்டான். சொல்லுங்க, கர்த்தரை நம்பி ஆபிரகாம் வந்தான், வாழ்ந்தான். நானும் கர்த்தரை நம்புறேன், நானும் இயேசுவின் நாமத்துல வாழ்ந்திருப்பேன். ஆமென். அப்ப இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் பேர் வைக்கிறேன் வெல்த் அண்ட் ஹெல்த். வெல்த் அண்ட். அப்ப ஆபிரகாமை குறித்து பின்னணி வேற மாதிரி இருக்குல்ல, ஆனா பின்னணி பைபிள் வேற மாதிரி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ஆபிரகாம் நல்லா வெல்த்தா இருந்தானா ஹெல்த்தா இருந்தானா? பக்கத்துல சொல்லுங்க, வெல்த்தா இருக்குப்ப.
ஹெல்த்தா இருப்ப, வெல்த்தா இருப்ப. இப்ப பேரே வெல்த் அண்ட் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, பேர் வேற. அப்ப வெல்த்னா என்ன, ஹெல்த்னா என்ன? நல்ல செல்வமும் ஆரோக்கியம் உடையவனா ஆபிரகாம் இருந்தானா. எத்தனை வயசுல? 75 வயசுல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வயசு என்ன, நீங்க முடிக்க, நான் செல்வமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், நான் செல்வத்தில் இருப்பேன், ஆரோக்கியத்தில் இருப்பேன். பேர் தான் செல்வமா இருக்கும், அவங்ககிட்ட செல்வம் இருக்காது, நம்மகிட்ட செல்வம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செல்வமும் ஆரோக்கியம் உடையவனாய் தேவன் ஆபிரகாமை மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு சொல்லணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னது? சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னது? சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னது? நான் காலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மாலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளை எது கத்தர் கொடுத்திருக்கிறாரு? கணவர் எது கத்தர் கொடுத்திருக்கிறாரு? நம்ம ஊர்ல இந்த சனியனை கட்டிக்கிட்டுன்னு சொல்லுது. சனியனை கட்டிக்கலிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அதான் நீங்க கிறிஸ்துவ திருமணம், இப்ப தம்பி திருமணம் நடக்கும் பாருங்க, வந்து பாருங்க கல்யாணம்னா என்ன, நாங்க பார்க்கும், ஆஹா இதெல்லாம் கல்யாணம் நினைப்பீங்க. அப்ப திருமணம் என்பது தேவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பந்தம். ஆமென். அதை வேற விதமா நம்ம திருச்சி 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 திருச்சிதால அதுல இருந்து ஒரு பலனை பார்க்க முடியல. அப்ப நான் பலனை பார்க்கணுமா, கத்தர் எப்படி இதை பார்க்கறாரு அப்படி நான் பார்க்கணும். அப்ப திருமண உறவா, பிள்ளைகளா, கத்தரை எப்படி பார்க்கறோம் அப்படி நான் பார்க்கணும். நான் பார்க்கிற பார்வை தப்பா இருந்துச்சுன்னா தவறாதான் வரும் இல்லையா? தவறான எண்ணங்கள் வரும், தவறான யோசனை வரும், தவறான வார்த்தைகள் வரும். அப்ப கத்தரை எப்படி பார்க்கறோம் அப்படியே பார்த்தோம்னா கத்தர் பேசுற மாதிரி பேச்சு வரும். இதான் ஆமென் சொல்லுது. ஆமென். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். நான் வெல்த்தா இருப்பேன், நான் ஹெல்த்தா இருப்பேன். சொல்லுங்க. நான் வெல்த்தா இருப்பேன், நான் ஹெல்த்தா இருப்பேன். ஆமென். அப்ப ஆபிரகாமை அழைத்த தேவன் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். நீங்க எந்த விளிம்புல நின்னாலும் சரி, எந்த சூழ்நிலை நின்னாலும் சரி, எந்த காரியத்தினா கூட கர்த்தர் கரம் உங்களை பிடிக்கிறார். ஆமென். நான் அப்படிதான், எனக்குள்ளார சில பயமும் இருந்துச்சு, அல்ல அச்சமும் இருந்துச்சு. ஏன் நடக்குது இப்படி, ஏன் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு, ஏன் தம்பி தவறல தமிழரசன்ட்ட பேசும்போது நீங்க நினைச்சிருப்பீங்க, பாஸ்டர் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டு யோசிச்சிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு, ஏன்னா நாம ஜாம்பவான் இல்லையா, எல்லாத்திலையும் ஜாம்பவானுக்கு ஏன் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தப்பு கிடையாது. அப்ப படிக்கும்போது ஒரு மெசேஜ் கேட்கும்போது சொன்னாரு, யோபுக்கு அப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துச்சு. யோபுக்கு வரும்போது யோபு வாயை வச்சு சும்மா இல்லாம என்னோ பேசி ஒரு வழியா ஆயிட்டான். ஒரு வழியா ஆன பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுறாரு. பேசும்போது ஆண்டவர்கிட்ட வழக்காடும், வாப்பா என்கிட்ட வழக்காடு, வா என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆண்டவர். பேசின்னு போகும்போது ஆண்டவர் அவன் மாதிரி பேசுறான். பேசும்போது ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். பேசும்போது ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிற, எப்பா இந்த வானங்களை நான் விரிச்சேன்ல, வானங்களை மேல விரிச்சேன் பாரு, அப்ப நீ எங்க இருந்தன்னு கேட்கிறாரு யோபுவை. எப்படி கேட்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். யோபு பதில் கேட்கிறான். ஏன் இப்படி நடந்துச்சு, அப்படியா நடந்துச்சு, ஏன் இழப்பு வந்துச்சு, ஏன் கஷ்டம் வந்துச்சு, ஏன் அழிவு வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லி என்ன பதில் சொல்லணும், ஏன் விருப்பம்டா, நான் அழிப்பந்தான் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆமா தானே? அப்படி சொல்லாம சொல்றாரு, வானங்களை விரிக்கும் போது நீ எங்க இருந்த, பூமியை பரப்பும் போது நீ எங்க இருந்த. ஏன்னா விளங்காத விஷயத்துக்கு இவன் யோசிக்காம இருக்கிறான்னா இவனுக்கு சில காரியம் புரியும். ஆனா இவன் என்ன யோசிக்கிறான்னா கர்த்தர் மேல ஏதாவது ஃபால்ட் சொல்லலான்னே பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யும் போது எங்க இருந்த கேட்கும் போது, ஆண்டவரே அது எனக்கு ஒண்ணும், அப்பதான் சொல்லி இது ஒண்ணுமே தெரியாது, ஆனா உனக்கு நடந்து மாத்திரம் ஏதோ ஒண்ணு என்ன பண்ணு, உனக்கு என்ன பண்ணுது தெரியுது. அப்படின்னா என்ன சரியா உனக்கு தெரியல. நான் யாரு, எப்படிப்பட்ட தேவன், இந்த உலகத்தை நான் எப்படி உண்டாக்குன, உன்னை எப்படி உண்டாக்குன, அது உனக்கு என்ன பண்ணல. அப்போ வானத்தை எல்லாத்தையும் பேசிட்டு தான் அந்த குதிரைகிட்ட வராரு. குதிரையை பார்க்கும்போது குதிரை ஒரு யுத்தத்துக்கு நிற்கும் போது அந்த குதிரை என்ன பண்ணுமா, எதிரிகள் வரும்போது அந்த குதிரை ரெண்டு காலையும் அடிச்சு கிணைக்குமா, கிணைச்சி அதை அந்த எதிரியா இருக்கிறவங்கள கூப்பிடுமா, வா ஒரு கை பார்க்கலாம் வான்னு கூப்பிடுமா அந்த குதிரை. அப்படி குதிரையா கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார்.
அப்ப எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு குதிரையை சாம்பிள் காமிக்கிறாரு. அப்ப அந்த குதிரை போய் யுத்தத்தை நிற்கும் போது எதிரி அவன் பட்டயத்தோட நிற்பான், அருவாளோட நிற்பான், எல்லாத்தோட நிற்பான். ஆனா அந்த குதிரை பயப்படாதான். அந்த குதிரை என்ன பண்ணாதான்? பயப்படாத நின்று வா ஒரு கை பார்க்கலான்னு இது கணைக்குமா கீன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பவர் அந்த குதிரை கொடுத்தது யாரு தெரியுமா? நான் தான் கொடுத்தேன். யோபுக்கு என்ன பண்ண தலை சுத்தி இருக்கும். என்னடா என் அழிவை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ சொல்றாரே. யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த குதிரை அவ்வளவு பவர் கொடுத்தலையா, குதிரைக்கு அந்த பவர் நான் தான் கொடுத்தேன். ஆனா ஒன்ன மாத்திரம் குதிரை மாதிரி உண்டாக்கல, என்ன மாதிரி உண்டாக்குறேன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், நீங்க யாரு மாதிரி இருக்கிறீங்க. அப்பதான் வாயை மூடி, ஆண்டவரே எனக்கு அறியாததும் எனக்கு புரியாதுன்னு சொல்லி வாயை போட்டு அலப்புன்னு அலப்பிட்டேன். இன்னைக்கு என் வாயை நான் மூடிக்கிறேன்னு மனம் திரும்புறான். அப்ப இனிமேட்டு நான் தான் உடம்பு செலவு நினைச்சேன். நானும் இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இப்படி ஏன் சாப்பிடல, அப்படி ஏன் சாப்பிடல, எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன். கரெக்டாக சாப்பிட்டு உடனே வெள்ளம் வரணும்ல, வரலையே, லேட்டாக தான் ஆகுது. அப்போ கேள்வி கேட்கக்கூடாது, சாப்பிடணும். யோசிக்கக்கூடாது, சாப்பிடணும். யோசிக்கக்கூடாது, தூங்கணும். இப்போ யார்கிட்டயே சொல்லும்போது தான் சொன்னாங்க, என்ன திரும்ப மாத்திரை கொடுப்பாங்க பாஸ்டர், சனிக்கம் வர்றதான் என்ன மாத்திரை கொடுப்பாங்க பாஸ்டர், அவங்க தூங்குறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம தூங்கினா சரியாயிடும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் மட்டும் தூங்காம யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? இவ்வளோ பிரச்சனைக்கு என்னதான் காரணம்? தூங்காம இருக்கிறது ஒண்ணு, தேவையில்லாத யோசிக்கிறது. நான் சொல்றேன், ஏன் இது நடக்கணும், ஏன் அப்படி நடக்கணும், ஏன் இப்படி நடக்கணும், இப்படி நடந்தா என்ன ஆகுறது, அப்படி நடந்தா என்ன ஆகுறது, இப்படி போட்டு நம்மளை போட்டு அலக்கழிக்க டாக்டர் கடைசியில் அன்னைக்கு உடம்புல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை உடம்பு சொல்லணும் போன உடனே 2 மாத்திரை கொடுத்தாங்க. 2 மாத்திரை கொடுத்து செக் பண்ணாங்க பாருங்க, அந்த இடத்துல தூங்கிட்டேன். டோட்டல் ஓவர். எனக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஊசியை குத்தும் போது தான் உணர்வே வந்து பார்த்தா 1.5 மணி நேரம் தூங்கி இருக்கிறேன். சும்மா படுக்க வச்சாங்க. 1.5 மணி, யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1.5 மணி நேரம் தூங்குனாலே எழுந்துட்டேன் அடுத்த நேரத்துல. ஆனா எவ்வளோ நேரம் தூங்குறது நேரம் இருக்குது, ஆனா தூக்கம் வராம என்ன பண்றோம்? இது ஏன், அது ஏன், எனக்கு ஏன் இப்படி வரணும், இதை முண்டே பார்த்துருக்கலாமோ, அப்படி பார்த்துருக்கலாமோ, இப்படி பார்த்துருக்கலாமோ, இப்ப என்ன ஆயிடுமோ, இருப்போமோ, இருக்க மாட்டோமோ, போயிடுவோமோ, போக மாட்டோமோ, எம்மா என்ன அதுக்குள்ளார போட்டு அரைச்சிருச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. யோபு அது மாதிரி அரைச்சி எல்லாம் போயிடுச்சு, நீ கொஞ்சம் அரைக்காம நில்லு வாழ்ந்துடலாம். எதுவரை ஆமேன்னு சொல்றது. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பதில் என்ன சொல்றாரு? யோபுக்கு பதில் சொல்லவே இல்லை, அவரை மட்டும் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நம்மகிட்டையும் பதில் சொல்ல அவர் தான் வெளிப்படுத்துறாரு. அப்பா நானே பலனா இருக்கிறேன், நானே சுகமா இருக்கிறேன், நானே ஆரோக்கியமா இருக்கிறேன், நானே நீடி ஆயிலுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? நீங்க சொல்றது அப்படியே நான் என்ன பண்றேன்? நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் தவறான பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப கர்த்தர் அவரை போல என்ன உண்டாக்கி இருக்கிறார். எத்தவரை ஆமென் சொல்றது சொல்லுங்க. அவரை போல நான் இருக்கிறேன், அவரை போல நான் இருக்கிறேன். என்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? கரந்தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். இப்ப ஆபிரகாம் கர்த்தர் வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சான், கர்த்தர் அதை அவனுக்கு நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினான்னு பைபிள் சொல்லுது பாருங்க. வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 3:6. அடுத்தது ஆதியாகமம் 15:6 வருது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 2 காரியம். ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு நீதி வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நீதி வெளிப்பட்டுச்சுன்னா அது எனக்கு நன்மையா கொண்டு வந்து என்ன பண்ணும்? அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி அந்த வெல்த் அண்ட் ஹெல்த் வந்துச்சு? அது வரைக்கும் அவனுடைய வயதுல பிரச்சனையா இருந்துச்சு, அவன் மனைவியுடைய வயதுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, எல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு. அது எப்படி அவனுக்கு மாற்றப்பட்டுச்சுன்னா, அவன் தேவனையும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். என்ன தேவன் கொடுத்தார் வார்த்தை அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி.
நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம். அப்ப அவனுக்கும் இந்த வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்லாத ஒண்ணு சொல்றாரு, சம்பந்தமே இல்லாதத அவன் விசுவாசிச்சான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வரும்போது சில காரியங்கள் சம்பந்தம் இல்லாம ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படிதான் அந்த நாட்கள்ல நாங்க கீழப்பெருமையில ஊழியம் பண்ணும்போது சகோதரி வந்து ப்ரேயர்ல இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, இது மாதிரி நான் ஒரு இடத்துல கடன் கொடுத்துட்டேன் தெரியாம, அந்த கடன் வரமாட்டேன்ருச்சு, அது வரலன்னா என்ன பண்றது எனக்கும் புரிய மாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சிஸ்டர்கிட்ட கேட்கும்போது இவங்க சொல்லிட்டாங்க 91ஆம் சங்கீதத்தை படின்னு சொல்லிட்டாங்க. 91ஆம் சங்கீதத்தை படி, உனக்கு பிரச்சனை மாறிடும் போன்ட்டாங்க. இந்த அம்மா போய் அந்த படிக்க ஆரம்பிக்குது. 91ஆம் சங்கீதம் பண்ணுது, படிக்க ஆரம்பிக்குது. 91ஆம் சங்கீதம் என்ன சங்கீதம்னா பாதுகாப்பின் சங்கீதம். சங்கீதம் என்னது? இதுக்கு என்ன வேணும்? கடன் கொடுத்த கடன் வரணும் இல்லையா? இவங்க சொன்னது என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை படின்னு. அந்த அம்மா கொஞ்ச நேரம் படிச்சு பார்த்துட்டு யோசிச்சான், என்னடா இது, அம்மா பண வரத்தை பத்தி ஒன்றும் இதுல போடவே, பணம் வரும்னு ஒன்றும் போடவே இல்லையே, சுகத்தை பத்தி பேசுது, சுகத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சரி அம்மா சொல்லிருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தா கடன் வந்துருச்சு, கடன் கொடுத்த பணம் வந்துருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் சில பிரச்சனைகளை எப்படி கையாளுன்னு தெரியல, அதை கேட்ட வார்த்தைகள் வரும்போது அதை பிடித்து கொள்ளவும். ஆனா பாருங்க, ஆபிரகாம் பிடித்து கொண்டான். அதான் சொல்றாரு, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். எதை விசுவாசிச்சான்? தேவன் என்னை பெரிய ஜாதி ஆக்குவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, என்னை சபிக்கிறவனை கர்த்தர் சபிப்பாரு, பூமியில எல்லா வம்சத்துக்கும் நான் தான் ஆசீர்வாதம், அதனால கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு அவன் கர்த்தரை வார்த்தையை பிடித்து கொண்டான். அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். விசுவாசிக்க ஆரம்பிச்சதாலே அதை அவனுக்கு அவர் நீதியாக மாற்றி கொடுத்தார். ஆமென். அப்ப சாங்ஷன் பண்றாரு, அப்பா நீ எதெல்லாம் விசுவாசிச்சல அதெல்லாம் ஒண்ணுது, இது வரைக்கும் என்னதான் இருந்துச்சுப்பா, பெரிய எல்லாமே நான் தான் எல்லாத்துக்கும் கூடியவனா இருந்தா, இப்ப எல்லாத்தையும் என்ன உனக்கு என்ன பண்ற கொடுக்குறேன்னு மாத்தி கொடுத்துட்டாரு. அதை மாத்தி கொடுத்ததை நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுன்னா நானும் இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்ள முடியும், என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், என் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியும், என் பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியும். எப்படி மாற்றி அமைக்க முடியும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன். அதை ஆபிரகாம் விசுவாசிச்சான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படிதான் போட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கும் போது மைக்கேலுக்கு அவர் அதை நீதியாக எண்ணினார். அப்படின்னா எனக்கு சேங்ஷன் ஆகுது. சத்தத்தை காணுமே, ஆட்டோ சேங்ஷன் ஆகுது, வேன் சேங்ஷன் ஆகுது, வீடு சேங்ஷன் ஆகுது, நமக்கு நிலம் சேங்ஷன் ஆகுது, அதை கட்டுறதுக்கு பணம் சேங்ஷன் ஆகுது. அது மட்டும் நான் தெரியும் சேங்ஷன் ஆகுது, ஏன்னா அதை நம்ம பார்த்துல அந்த வீடு கட்டுறது வந்திருக்குதான் சேங்ஷன் ஆகலையும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லு வந்து, ஏன்னா அது நல்லா விவரம் தெரியும். அப்ப இது வரைக்கும் ஏன் சேங்ஷன் ஆகலைன்னா நான் தேவனுடைய வார்த்தையை அந்த அளவுக்கு விசுவாசிக்கல. விசுவாசிக்க இருக்காம இருந்தாலும் சேங்ஷன் ஆகாம இருக்குது. ஆனா நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறேன்? நடக்கவே இல்லை, ஆனா நடக்கும் இல்லைங்களா? ஆபிரகாம் பிள்ளை பெற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை நான் நம்புறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வரும்போதும் அதை தான் நினைப்பூட்டுறாரு, உனக்கு பிள்ளை உண்டு, பெல்ல உண்டு. எப்படி பிள்ளைன்னா வெறும் பிள்ளை மாத்திரம் சொல்ல, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. அதாவது எப்படி சொன்னாலும் சிம்பிளா சொல்ல மாட்டாரு, ரொம்ப ஹையா சொல்றாரு. வானத்து இவன் ஒரு புள்ள கிடைச்ச போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான், ஆனா சொல்ற வானத்து நட்சத்திரங்களை போல. நீ என்ன ஆபிரகாமே வானத்து நட்சத்திரம் என்னன்னா அவன் சொல்றான், தலையை சுத்து தாண்டவரை எண்ணி எண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் தூரம் என்றான், ஆனா திரும்ப என்ன பண்ணுது இல்லையா? சின்ன பிள்ளைங்கிட்ட சில நேரத்துல பாருங்களேன், ஒன்று என்ன சொல்லி கொடுத்தோம்னா எண்ணிக்கிட்டே இருக்கும், என்னடா அப்படின்னு கேட்டோம்னா மறந்துடும். சும்மா இருப்பான், நீ எண்ணும் போது தான் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவன் சின்ன பிள்ளைத்தனமா எண்ணி பார்க்கறான் அதையும். ஆனா என்ன, இன்னைக்கு நீங்களும் இது வரைக்கும் அப்படி எண்ணிங்கன்னா விட்டுட்டு, கர்த்தாவே உங்களை எண்ணி 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 நான் துதிப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆராதிப்பேன், உங்க வார்த்தைகள் எண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணுவேன், நான் ஒரு நாள் கனவீனமா யோசிக்கவேன். அப்ப வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை, லாய்க்கே இல்லாத குடும்பத்தை எடுத்து பூமியில வம்சங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமையும் சாராளையும் வைத்தது போல இன்னைக்கு இங்க இருக்கிற புதிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் எத்தவன் ஆமென் சொல்றது. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தை பத்தி என்ன பண்ணலாம? சந்தேகப்படல. என்ன பண்ணல? சொல்லுங்க பக்கத்து, சந்தேகப்படாம தேவனுடைய வார்த்தையை நம்பு, சந்தேகப்படாம தேவனுடைய வார்த்தையை நம்பு. தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கைய வெல்த்தா
ஹெல்த்தா, மாற்றம். ஆமென். புதிய இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிறந்த நாள்? புதிய இன்னிங்ஸ் எங்கம்மா காணோம்? புதிய இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. பிரின்ஸுக்கு பிறந்த நாள். உன் பேர் என்னம்மா? மதுஷாவுக்கு பிறந்த நாள். ஜெஸ்வினுக்கு பிறந்த நாள் பார்த்தியா? 3 பிறந்த நாள். புதிய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாட்டு போடும்ல, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மை. ஆமென் ஆமென். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் காத்து நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணியது போல அதை ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? பைபிள் சொல்லுதுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 20 எடுத்து வாசிப்போம். என்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காகவா? பக்கத்தை சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனா மாறி வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அவன் அனுபவிப்பது, அதே போல நானும் எல்லா நன்மையும் அனுபவிக்க முடியும்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய நீதி வெளிப்படும். தேவனுடைய நீதி என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்ப எப்படி வெளிப்பட ஆரம்பிக்குது? நீ வந்திருக்கும் இல்லையா? எப்படி வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னா, இந்த இயேசு என் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னவா இருக்கிறாரு? அப்ப இந்த இயேசுவின் ஆண்டவரா இருக்கிறார். இங்க அதான் சொல்லுது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசு என் ஆண்டவராக இருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் என்ன பண்றேன்? சொல்லாமா? இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்ப அதை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? நீங்க உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபம், உங்களுடைய நோய், தரித்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுகிறார். ஆமென். இப்போ கர்த்தர் உங்களை நீதிமான் என்ன பண்ற? மாற்ற விரும்புகிறார். ஏன் அப்படி மாற்ற விரும்புகிறார்னா, வேதம் சொல்லுகிறதுங்க. சங்கீதம் 32ல எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். அப்ப நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கணும். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்னா இந்த இயேசு என் பாவத்தை நீக்கி இருக்கணும், சாபத்தை நீக்கி இருக்கணும். அப்பதான் புதிய ஆசீர்வாதம் வந்திருக்கவே முடியும். ஆமென். அப்ப அதை நான் எதை விசுவாசிக்கிறேன்? இயேசு எனக்காக பிறந்தாருங்க. இயேசு எனக்காக மரிச்சாருங்க. இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தாருங்க. உயிர் தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்ன பண்றாரு? அதான் கலாத்தியர் 3:13-14 சொல்லுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் மீட்டு கொண்டாரு? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவன் பாக்கியவான். அவன் யாரா இருக்கணும்? அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குரியவனா என்ன பண்ணும்? இருக்கணும். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கும்படியா தான் இயேசு மரிச்சிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்க பல்வேறு பின்னணியா இருக்கலாம், கலாச்சாரமா இருக்கலாம், பல்வேறு குடும்பமா இருக்கலாம், கோத்திரமா இருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணும்போது, இயேசு கோயிலுக்கு வரும்போது இல்லை, இங்க வர்றது நல்லது. வந்து இயேசு விசுவாசிக்கணும். அதாவது இயேசுவை நம்பணும். சொல்லுங்க, இயேசுவை நான் நம்புறேன். இயேசு எனக்காக பிறந்தார் என்பதை நான் நம்புறேன். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என் சாபங்கள் நீக்கப்படுகிறது. புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளார கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென். அப்ப எதற்காக எழுதி வச்சாருன்னா, நீங்களும் நான் அதை விசுவாசிக்கும்படி, அதை நம்பும்படியா. ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நீங்க கேட்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஆபிரகாம் பாருங்க, நல்லா விசுவாசத்துல வளர்ந்தது காரணம் என்னன்னா, அவன் விசுவாசிக்க அதெல்லாம் அவனுக்கு மாத்தி அனுப்புறார். அததான் ஆரம்பிக்கும் போது சொற்ப பொருள்களோட ஜனங்களோட வரான். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வெள்ளியும் பொண்ணு முடிய சீமான் என்ன பண்றான்? அவனு வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. மிகப்பெரிய வெல்த்ல என்ன பண்றான்? வளர ஆரம்பிக்கிறான். அந்த வளர்ச்சியை எங்க போய் கடைசியில பார்க்கலான்னு பார்க்கும்போது, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஈசாக்கு வளர்ந்து, ஈசாக்குக்கு பெண் கொள்ள பெண்ணு பார்க்கறதுக்காக போவாங்க இல்லையா? இப்ப நாங்க பெண்ணு பார்க்கும்போது பழமும் இல்லையா, பூவு பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி போயிட்டு இருக்கிறான் அவன்? பொண்ணு வெள்ளியும் ஒட்டகத்தோட போறான். நம்ம ஒரு வேன்ல போறோம், அவன் 9-10 ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறான். அங்க எங்கேயும் அவன் வேலைக்காரனை போறான், அங்க எங்கேயும் காதுல போடுறதும் அந்த லோலாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் பொண்ணு பார்க்கறதுக்கு. எதுக்கு போறான்? பொண்ணு பார்க்குது. அங்க போய் சொல்றான், இதெல்லாம் போட்டுட்டு எங்க எஜமான அவங்க ஆண்டவர் வந்து இப்படி ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு, இது கொஞ்சம் இன்னும் இருக்குங்கிறான். நான் சொல்லணும் போகும்போதே, வேன் ஒரு வேலை தான் வந்திருக்கோம், இன்னும் 2 வேன் வீட்டுல இருக்குதுன்னு. இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா, பவுன் விற்கிற வேலையில அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இல்ல, பவுனை போட்டு கல்யாணம் பண்ணி கொடு. பத்ததே காணுமே, கல் நெஞ்சமா இருப்ப போல் இருக்கு. இல்ல, கர்த்தர் நல்லா உருகிற நெஞ்சமா கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நாம வந்து உலகத்தின் அடிப்படையில் யோசிக்கிறோம். நான் போடு போடாதங்கிறது வேறங்க. ஆனா நாமளே முடிவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் முடிவு பண்ணக்கூடாது, அவங்க முடிவு பண்ணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுதா? இப்ப நம்ம இப்படி கேட்கறது இல்லை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த குழு கடை மாத்திரம் அடைஞ்சிருச்சுன்னா, அடையவே அடையாது. ஏன்னா ராஜாவுக்குரிய கம்பீரத்தோட என்ன பண்ணும்? ராஜா கிட்ட போய் நீங்க எப்படிங்க கேட்பீங்க? இப்ப நம்ம வந்து நம்ம ராஜா நல்லா கேட்கலாம், இந்த ஊர் ராஜா போய் கேட்க முடியாது, உள்ள பிடிச்சு போட்டுருவான். ஆனா இந்த தேவாதி தேவன் நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவன்கிட்ட போய் நான் கேட்கும் போதெல்லாம் அவர் டக்குன்னு இல்ல எடுத்து உள்ள வச்சுக்கிறது இல்ல. மைக்கர் வந்துட்டான், அவனுக்கு இன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு எடுத்து வைக்கிறது இல்லப்பா. நீ என்ன கேட்டாலும் என்ன பண்றேன் சொல்றால, இயேசு நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்றேன் உனக்கு செய்யறேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க தெரியல. என்ன தெரியல? கேட்க தெரியல. சொல்லுங்க, கேட்க தெரியல, பேச தெரியல. வாயில்லாத பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, எங்க பேசணும் அங்க பேசிதான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர்ட்ட பேசும்போது மாத்திரம் சரியா என்ன பண்ணும்? பேசணும். ஆமென். அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கும் போது, என்ன நம்பும் போது, என்னுடையதெல்லாம் ஒன்று என்ன பண்ண போகுது. அப்ப ஆபிரகாம் பாருங்க, ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டம் எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா அதுல அவன் ஜெயிக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரின் வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நம்புறான். இன்னைக்கு சொல்றேன், கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, அதனோடே போகாதீங்க. நான் வார்த்தையை என்ன பண்றேன்? நம்புறேன். அதை அவர் எனக்கு நீதியாக எண்ணி எனக்கு கொடுக்க அவர் போதுமானவராய். அப்ப அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் அவனை வெல்த்தாவும் ஹெல்த்தா என்ன பண்றாரு? ஆமா, ஆபிரகாம் 175 வயசும் வாழ்ந்தானா. எத்தனை வருஷம்? தலையை சுத்துற மாதிரி தான் இருக்குது. இது வேற தலை சுத்துது, பயந்துடாதீங்க. ஆமா, அன்னைக்கு சொல்லும் போது அம்மா சொல்லிச்சு பாருங்க, 100 இன்னைக்கு அடிச்சு அம்மா சொல்லுது 120ன்னு. அந்த மாதிரிதான் சொல்லணும். அந்த மாதிரி என்ன பண்ணும்? ஏன்னா ராஜா அப்படிதான் நம்மளை வாழ வைப்பாரு. ஹல்லேலூயா. சத்தத்தை காணும். அவ்வளவுதான் பைபிள் சொல்லு, விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள்லாம் ஆபிரகாம் சந்ததி என்ன பண்றான்? இல்லையே, எங்க தாத்தா பேர் பழனிமுத்து அப்படின்னு சொல்றது இல்ல. எங்க தாத்தா பேர் பழனிமுத்து, எங்க தாத்தா பழனிமுத்தா இருந்தாரு. இல்ல இல்ல, ஆபிரகாம். ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. ஆமா, இந்த
ப்ரேயருக்கு கொடுக்கும்போது அப்படிதான் கல்வியை குறித்து எனக்கு ப்ரேயர் கொடுத்துட்டாங்க. இந்த ஜனவரி 26 அன்னைக்கு வாண்டியார் மண்டபத்தில் ப்ரேயர் நடக்கும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் கொடுத்தாருங்க பாருங்க. அவங்க நீங்களாம் அப்பதான் வந்தீங்க. அதுக்கு முன்னாடி என் ஜெபம் முடிஞ்சிருச்சு. அப்போ குடிக்கும்போது தான் கல்வியை குறித்து சொல்லும்போது தான் சொல்லும்போது சொன்ன பாருங்க, 10 தலைமுறைகளை மாற்றக்கூடியது கல்வி. இப்போ மாத்திக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? கல்வி என்ன பண்ணுது? மாத்திக்கிட்டு இருக்கா. சொன்னேன் 10 தலைமுறைகளை நடக்காத ஒரு விஷயத்த நடக்க செய்வது இந்த கல்வி. இப்போ நம்ம கல்விக்காக ஜெபம் பண்ண போறோம்னு ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். எங்க தாத்தாவை பார்த்துருக்கிறேன், எங்க அப்பாவை பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்குறேன் நான்? என் பிள்ளைகளும் பார்க்குறேன். எங்க தாத்தா எந்த இடத்துல வாழ முடியாம இருந்துச்சோ அந்த இடத்துல எங்க அப்பா வாழ்ந்தார். ஏன்னா கல்வி வாழ வச்சிச்சு இல்லைங்களா? இன்னைக்கு அந்த கல்வி அவரை வாழ வச்சிச்சு. இன்னைக்கு இயேசு மட்டும் தான் என்ன வாழ வைக்கிறார். நீங்க எப்படின்னு தெரியல. எங்க அப்பா வந்து எங்க பெரியப்பா வந்து அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஏஇஓவா இருந்தார் கடலூர்ல. ஒரு ஜீப்ல போகும், நானும் மஜாவா போறது அப்படியே. ஆபீசர் பிள்ளை இல்லையா? நான் அவர் கூட போனா எல்லாம் கிடைக்கும். ஒண்ணு கூட எனக்கு கிடைக்காம இருக்காது. அப்படியே காலத்தை ஓட்டிட்டேன் பாருங்க. அது கல்வி, அவ்வளவுதான். அவருக்கு கதை முடிஞ்ச உடனே என் கதை என்ன வருது? நான் ஒன்றும் ஏஇஓ இல்ல. அவருக்கு வந்து ஓதாவல போச்சு. இப்ப நான் ஏஇஓ இல்ல. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இப்படி வணங்குறது கடவுள்னு யாருன்னு தெரியாத அறிவில் இல்லாம ஜனங்கள் இருந்தாங்க. அறிவை கொடுக்கும்போது இந்த இந்த அறிவு வந்துருன்னு கொடுத்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே அறிவை பிடிச்சிட்டே ஓடிக்கிட்டு இருக்குது. அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி போயிடுச்சு, பெரிய லெவல்ல போயிடுச்சு. தப்பு கிடையாது. இயேசு வார்த்தைய நான் நம்புவேன், நான் நம்பிக்கிட்டே இருப்பேன். தூங்கும் போது நம்புவேன், முழிச்சிட்டு இருக்கும் போது நம்புவேன், பயம் வரும்போது நம்புவேன், கலக்கம் வரும்போது நம்புவேன், பலவீனம் வரும்போது நம்புவேன். இந்த இயேசு வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார்.